ஆப்னர் HD கனடாவின் இலங்கை செய்திகள். அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் முன்னெடுக்கப்படும் கிழக்கை நோக்கிய இறுதி நாள் மாபெரும் எழுச்சி பேரணி. இலங்கையின் 75வது சுதந்திர தினத்தை கருநாளாக பிரகடனம் செய்து பொங்குதமிழ் பிரகடனமாக சுய நிர்ணயம், தேசிய மரபு வழி தாயகம் ஆகிய தமிழ் மக்களின் அபிலாஷைகளை முன்னிறுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்து வடக்கிலிருந்து கிழக்கை நோக்கி முன்னெடுத்துள்ள மாபெரும் எழுச்சி பேரணி இன்று செவ்வாய்க்கிழமை மாலை மட்டக்களப்பு நகரில் மாபெரும் எழுச்சி கூட்டத்துடன் நிறைவடையுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒன்றலில் கடந்த 4ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பமான குறித்த பேரணி இன்று 4வது நாளாக திருகோணமலை வெறுகள் பகுதியில் ஆரம்பமாகி பேரெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ராணுவ மற்றும் புலனாய்வாளர்கள் புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்த போதிலும் பேரணிக்கு அமோக ஆதரவு மக்களால் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் குறித்த பேரணி மட்டக்களப்பு வாகரையை சென்றடைந்துள்ள நிலையில் வாகரை துயிலும் இல்லத்தில் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மாவீரர்களுக்கு உணர்வுபூர்வ அஞ்சலியும் செலுத்தியுள்ளனர். மறக்காம A+ HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.